வீடியோ. சரி, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. எம்மும் இருக்கிறது, என்ன பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, எம்மும் இருக்கிறது. அது போக நெக்ஸ்ட் என்ன இருக்கிறது, எம் இருக்கிறது. நல்லா பார்த்துங்க, எம் அது போக என்ன எல் டு த பவர் 2 எல்லும் இருக்கிறது. அண்ட் என்ன இருக்குது, டீயும் இருக்கிறது, டி மைனஸ் 1. இதுதான் பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் என்ன இருக்கிறது, இது மூணுமே இதில் இருக்கிறது. ஏன் 3 இருக்கிறதுனா, இந்த 3 தான் உனக்கு டைமென்ஷனல். அதேமாதிரி கான்ஸ்டன்ட் நிலையாகவும் இருக்குது. இது இந்த மதிப்பு நிலையானது. இதேமாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னோம்ல 6.7 10⁻11 சொன்னோம்ல, இது அதை 6 சம்திங் வந்துட்டு 10⁻34 என்னமோ வரும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு. அப்போ இதெல்லாம் நிலையானது, ரைட்டா. இதுக்கு என்ன இருக்குது, டைமென்ஷனே இருக்கிறது, நிலையான மதிப்பும் இருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இப்போ டைமென்ஷன் இல்லாத, பரிணாமம் இல்லாத ஒரு மதிப்பு, அதாவது பரிணாமம் இல்லை ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறாத மதிப்பு இருக்கிறது, ரைட்டா. கான்ஸ்டண்ட்டாக மாறாத நிலையான ஒரு வேல்யூ இருக்கிறது. அது சொல்கிறேன். குவான்டிட்டிஸ், அதை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு போட்டுக்கோ. அங்கே ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு போட்டுக்கோ, இங்கே குவான்டிட்டிஸ்னு போட்டுக்கோ. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் இயற்பியல் அளவீடுகள் விச் ஹேவ் வைத்திருக்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் நிலையான மதிப்பை வைத்திருக்கிறது. அண்ட் ஆல்சோ ஹேவ் நோ டைமென்ஷன், அங்கே இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்படி இருந்தால் ஆர் கால்டு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அப்போ உதாரணம் பாருங்கள், எக்ஸாம்பிள். உதாரணமாக என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு புல்லர்ஸ் நம்பருன்றான். எக்ஸாம்பிள் ஆர் என்னது, பை என்னது, நீ 22/7 தானே, வெறும் 22/7. அது ஏதாவது இருக்கா, ஏதாவது டீயா இல்லது லென்த்தா இல்லது என்னது, அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு நம்பர், ஒரு வேல்யூ. அதை 3.14ன்னு சொல்லலாம், 22/7 சொல்லலாம். அதனால் இது வந்து கான்ஸ்டன்ட், நிலையானது, ரைட்டா. இந்த எண் மாறுமா, 3.14ன்றது மாறுமா, பைக்கு மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். எங்கே போனாலும் அங்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதேமாதிரி ஈன்றது நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் வந்து நம்ம லாகிருதம் படிக்கும்போது இந்த ஈயோட கான்செப்டை போடுவோம், ரைட்டா. அது என்னது, 2.71, ரைட்டா. எவ்வளவு வேல்யூ, 2.71, ரைட்டா. இது மேத்தமேட்டிக்கலில் உள்ள ஒரு நிலையான எண், ரைட்டா. அதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது யூலர்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, யூலர்ஸ் நம்பர். அது 2.71. இதுக்கு இந்த மதிப்பு எங்கே போனாலும் அப்படியே தான் இருக்கும். இது கான்ஸ்டன்ட். ஆனால் இதுக்கு டைமென்ஷன் இருக்கா, இது டீயா இல்லை எம்மா இல்லை எல்லா இல்லை தீட்டாவா இல்லை ஆம்பியரா இல்லை, ஒன்றும் கிடையாது, வெறும் நம்பர், ரைட்டா. ஆனால் கான்ஸ்டண்ட்டான நம்பர். இந்த நம்பரை நம்ம எங்கே வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அந்த இப்போ பை எங்கெங்கே வருதோ 3.14ன்னு போடலாம். அதை தான் சொல்கிறேன், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டிக் டைமென்ஷன். இப்போ பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள். ஹோமோஜெனிட்டிக் டைமென்ஷனை பரிணாமம் ஒரே மாதிரி. ஹோமோஜெனிட்டிக்னா ஒரே மாதிரியாக, சேம்னு வச்சுக்கோ. சேம், அதாவது ஒரே மாதிரியான டைமென்ஷனை கொண்டுள்ளது, ரைட்டா. டைமென்ஷனாக பரிணாமங்களை கொண்டது கொள்கைகள். ஹோமோஜெனிட்டிக்னு என்னது, அப்போ ஹோமோஜெனிட்டின்னு சொன்னால் ஒரே மாதிரியான டைமென்ஷன் பரிணாமங்களை கொண்டதின் கொள்கைகள். பிரின்சிபல்னால் கொள்கைகள். எதனோட கொள்கைகள் அப்படின்னா ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். ஹோமோஜெனிட்டி ஒரே மாதிரியான பரிணாமங்களை கொண்டுள்ளது. ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், நம்ம பார்த்துருமா. அப்போ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னா, த பிரின்சிபல்னால் கொள்கைகள். ஹோமோஜெனிட்டியோட கொள்கைகள் என்னவென்றால் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னா டைமென்ஷனில் உள்ள அதாவது பிரின்சிபல்னால் கொள்கைகள் ஆஃப் ஹோமோஜெனிட்டின் கொள்கைகள் ஆஃப் டைமென்ஷன். பரிணாமத்தில் ஹோமோஜெனிட்டியோட கொள்கைகள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷனில் ஹோமோஜெனிட்டியின் கொள்கைகள். அது என்ன, ஹோமோஜெனிட்டினா ஒரே மாதிரியான கொள்கைகள், பரிணாமத்தில் ஒரே மாதிரியான கொள்கைகள்னு அர்த்தம். அப்போ ஒரே மாதிரியான கொள்கைகள் என்னது, ஸ்டேட்ஸ். அது சொல்லுகிறது பரிணாமத்தில் ஒரே மாதிரியான கொள்கைகள் சொல்லுகிறது, விவரிக்கிறது. ஸ்டேட்ஸ் விவரிக்கிறது எதை, that the dimensions of all the terms in physical quantities. டைமென்ஷன்ஸ்னால் பரிணாமங்கள். of all the terms பரிணாமங்கள் of all the terms in physical expression should be the same. physical expression என்னது, இயற்பியல் அளவீடுகளில் should be the same, ஒரே மாதிரியாக இருக்கும்.
ஒரே மாதிரியான அடிப்படையை கொண்டிருக்கும்ன்றான். ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன்னா இயற்பியல் அளவீடுகள்னு அர்த்தம். எக்ஸ்பிரஷன் வெளியிடுதல், ஆனால் இது இயற்பியல் அளவீடுகளில் ஷுட் பி த சேம். இயற்பியல் அளவீடில் வந்து என்னது டைமென்ஷன் வந்து இயற்பியல் அளவீடுகளை பொறுத்து ஒரே மாதிரியாக இருக்கும். பரிணாமங்கள் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிரின்சிபல்னால் கொள்கைகள். எதனோட கொள்கைகள்? டைமென்ஷனை பரிணாமத்தின் ஹோமோஜெனிட்டிக் கொள்கைகளானது. எதை விவரிக்கிறதுனா ஸ்டேட்ஸ்னை விவரிக்கிறது. எதை? த டைமென்ஷன்னா பரிணாமத்தை விவரிக்கிறது. எது? ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் இன் ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன். அப்புறம் ஃபிசிக்கல் இயற்பியல் அளவீடுகளில் உள்ள எல்லாத்தையும் விவரிக்கிறது. அது எதை சார்ந்திருக்கிறது? இன் டேர்ம்ஸ்னால் சார்ந்திருக்கிறது. எதை? சுட் பி த சேம். எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது என்று சொல்கிறான். ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன். ஃபிசிக்கல்னா இயற்பியல் வெளியீடுகள், இயற்பியல் ஒரு அளவீடுகள் சொல்கிறான். இயற்பியல் அளவீடுகள் ஷுட் பி சேம், ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்றான். இயற்பியல் அளவீடுகள் இருந்த டைமென்ஷன் தான் குறிக்குது. டைமென்ஷன் ஷுட் பி சேம் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ ஷுட் பி சேம்ன்றதை நம்ம பார்ப்போம். எப்படி ஷுட் பி சேம்? ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இன் ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல்னா இயற்பியல் வெளிப்பாடில் ஒரு இயற்பியல் வெளிப்பாடு என்னது? ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனா இயற்பியல் வெளிப்பாடு. ஒரு ஃபார்முலா சொல்கிறான் பாருங்க. v² = u² + 2as. இது ஒரு ஃபார்முலா. இது என்னது? v². இது இதில் மோஷனில் வரும். மோஷன் சப்ஜெக்டில் இது வரும். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி uனா இனிஷியல் வெலாசிட்டி, vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் 2as. 2னா 2, ஏன்னா ஆக்சிலரேஷன், எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? அதான் ஃபைனல் வெலாசிட்டி இந்த ரெண்டையும் சார்ந்துருக்கு. யூவை பெருக்கிறதுலையும் ப்ளஸ் 2asஐ பெருக்கிறதுலையும். 2னா 2 நம்பர், ஏன்னா ஆக்சிலரேஷன், எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதே தூரம். ரைட்டா? இது இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம ஹோமோஜெனிட்டிக்கில் பார்ப்போம். ஹோமோஜெனிட்டிக்கில் பார்த்தா எப்படி வருதுன்னு பார்ப்போம். த டைமென்ஷன் டைமென்ஷன்னா பரிணாமம். v² டைமென்ஷன், u² டைமென்ஷன் அண்டு 2as டைமென்ஷன் are the same and equal to L to the power 2 T to the power -2ன்றான். ரைட்டா? நல்லா பார்த்துக்க. இந்த மூணோட பரிணாமங்கள் v², u², 2as, இந்த மூணோட பரிணாமங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குன்ற. அதான ப்ராப்ளம். இதோட மேட்ரு ஹோமோஜெனிட்டி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு ஈக்குவேஷனில். அதான இது. அதான் சொல்கிறான். v² = u² + 2as. இந்த மூணுக்கும் உள்ள பரிணாமங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ v² நல்லா பார்த்துக்கோ. த டைமென்ஷன் ஆஃப் v²ஓட பரிணாமம் அண்டு u² பரிணாமம் அண்டு 2as பரிணாமங்கள் இருக்கின்றன. சேம், ஒரே மாதிரியாக இருக்கின்றன. அண்டு ஈக்குவல், சமமாகவும் இருக்கிறது. ஒரே மாதிரியாக சமமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? L to the power 2 T to the power -2ன்னு இருக்குது. நம்ம பார்த்துருமா? இப்போ அது கரெக்டாக இல்லையான்ட்டு பார்ப்போம். அவன் சொல்கிறது கரெக்டானு பார்த்துருவோம். இப்போ v இந்த வருங்க, v². என்னது? வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? தூரம் தானே, L/t. L/t தானே. இது எப்படி? இந்த t மேலே வச்சுன்னா LT -1 தானே. LT -1. ரைட்டா? இதுதானே வெலாசிட்டியோட ஃபார்முலா. LT -1. அப்போ v² என்னது? அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். LT -1ஓட ஸ்கொயர். அப்போ இந்த LT -1ஓட ஸ்கொயர். ரைட்டா? இது வந்து இந்த v² என்னது? வின்னு என்னது? வின்னா LT -1. அப்போ இது v² என்னது? L². அதுமாரி -1 2 ஸ்கொயர். அப்போ 2. ரைட்டா? L to the power -2 வந்துருச்சா? அது L to the power 2 T to the power -2 வந்துருச்சா v²க்கு? இங்கே பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி விக்கு வந்துருச்சு. இந்த வந்துருச்சா? L to the power 2 T to the power -2 வந்துருச்சு விக்கு. இப்போ யூக்கும் அதுதான் வரணும். அவன் சொல்கிற பிரகாரம் எல்லாத்துக்குமே இதே தான் வரணும். அப்போ யூக்கு என்னென்னு பார்ப்போம். யூன்னு என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. வினா ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ ஈனா இனிஷியல் வெலாசிட்டி. அதான் யூன்னா இனிஷியல் வெலாசிட்டி. அது என்னது? அதே சேம் தான். வேகம்ன்றது எல் தான். L/டைம். ரைட்டா? இனிஷியலில் ஒரு வேகம் தானே, வேறு தூரம் தானே. அப்போ L/டைம். அப்போ என்னது? அதே சேம் LT -1.
LT minus 1 ஸ்கொயர் U ஸ்கொயர் LT minus 1 ஸ்கொயர் என்னது L ஸ்கொயர் T minus 2 ரைட்டா அதான் வந்துருச்சு இது வந்துருச்சா அப்போ 2ASஐ பார்ப்போம் அப்போ 2AS இந்த 2ASன்னு போட்டுக்கான் 2AS அப்போ ஏன்னா ஆக்சிலரேஷன் என்னது அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்போனா அது ஒரு வெலாசிட்டி தான் அது வெலாசிட்டி பை டைம் போட்டிருப்பான் அப்போ என்னது அது என்ன சொல்லுவாங்க எல் பை டி தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரைட்டா அப்படி இப்படி வராது ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரைட்டா அப்போது என்னது LT minus 1 பை டீன்னு வரும் ரைட்டா ஆக்சிலேஷன் என்னது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்போ என்ன வரும் அதில் LT minus 1 பை டி இதானே வரும் அதான் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வெலாசிட்டிங்கிறது LT minus 1 அப்போ கீழே டிவைடட் பை டைம் அப்போ இந்த கீழே உள்ள டி மேலே போயிடுச்சுன்னு என்ன ஆகும் LT minus 2 வந்துடும் அப்போ ஏக்கு என்ன வந்துருச்சு LT minus 2 வந்துருச்சு ரைட்டா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏக்கு என்ன வந்துச்சு LT minus 2 வந்துருச்சு இப்போ எஸ்ன்றது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ தூரம் L அப்போ L2 ஏற்கனவே LT minus 1 இருக்குது நம்மக்கிட்ட ஏ வந்து LT minus 2 இருக்குது அப்போ எஸ் வந்து ஒரு ஒரு எல்லுனா இந்த இங்கே ஒரு எல் இருக்குது இங்கே ஒரு எல் போட்டீங்கன்னா இந்த எல் ஸ்கொயர் T minus 2 வந்துருச்சா இந்த ரெண்டு முன்னாடி இருக்கு இல்லையா எப்பயுமே நியூமெரிக்கல் வர கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ 1 எழுத்துக்கள் இருந்ததுன்னா அதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும் 1ஆகத்தான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருந்தாலும் சரி 4ஆம் நம்பர் இருந்தாலும் சரி எந்த நம்பர் இருந்தாலும் சரி டைமென்ஷனல் வந்துருச்சுன்னு சொன்னால் டைமென்ஷனல் வேல்யூன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பர்கள் இருந்தால் அதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம 1ன்னு தான் எடுத்துக்கணும் என்னது இஸ்ஈக்கல் 2ஆக இருந்தால் 5 அந்த இடத்துல 3 இருந்தால் கூட நம்ம அதை 1ன்னு தான் எடுத்துக்கணும் 5ஆக இருந்தாலும் அதை 1ன்னு தான் எடுத்துக்கணும் அப்போ 2க்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ இல்லை ரைட்டா 2க்கு 1ன்னு எடுத்தாலும் சரி எடுக்காமல் போனாலும் சரி ஒன்றும் தேவையில்லை இப்போ 1 L to the power +2 அதே மாதிரி T to the power -2ன்னு போட்டால் என்ன போடாமல் இருந்தா என்ன அதனால் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரு 1 வந்து நீ இந்த டைமென்ஷனல் யூனிட் எடுக்கும்போது அது நம்பர் இருந்ததுன்னா அதை நீ 1ஆகத்தான் கருத வேண்டும் அப்போ வந்துருச்சா 3க்குமே ஒரே ஒரு வேல்யூ வந்துருச்சு ரைட்டா அதேமாதிரி இன்னும் ஒரு 2-3 ஃபார்முலாலாம் இருக்கும் ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது இந்த U V UAT இது என்னது இது ஃபைனல் வெலாசிட்டியை குறிக்கிறது ஃபைனல் வெலாசிட்டி இன் மோஷன் சப்ஜெக்டில் வந்து இது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபைனல் வெலாசிட்டி V square U square + 2AS அதேமாரி இப்போ இன்னொன்று இருக்குது V UATன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் இந்த நாளுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒருமைப்பாட்டை காண்பிக்கும் மோஷன் தான் இதுவும் V U + ATன்னு சொல்லுவாங்க ரைட்டா இதில் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் இன்ட்டு டைம்பாங்க இது என்ன செய்யுது Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி இதில் இருக்குது U இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் A ஆக்சிலரேஷன் அண்டு T அப்போ இந்த நாளுக்கும் உள்ள ஒற்றுமையே இது காண்பிக்கிறது ரைட்டா இப்போ அதை எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் வரும் அந்த ஃபார்முலாவில் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்துருமா சரி வாங்க பார்ப்போம் இப்போ V U + AT ரைட்டா இப்போ V என்னது V என்ன வெலாசிட்டி அப்போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது L கீழே டைம் டிவைடட் பை Tனா T minus 1 ரைட்டா வந்துடுச்சா இது LT minus 1 வந்துடுச்சு அப்போ யூனா இனிஷியல் வெலாசிட்டி அது என்னது அது இனிஷியல் வெலாசிட்டி என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் தானே அப்போ அதுவும் அப்படி தான் அப்படி L டிவைடட் பை T அப்போ LT minus 1 வந்துருச்சு இப்போது AT அதாவது ப்ளஸ் ATன்னு இருக்குது ஏன்னு என்னது ஆக்சிலரேஷன் என்னது LT minus 1 பை T ரைட்டா நல்லா பார்த்துக்கோங்க LT minus 1 பை LT minus 1 ரைட்டா பை T ரைட்டா இதுதானே அது அப்போ LT minus 1 பை T ரைட்டா அது போக இன்னொன்று என்ன இருக்குது AT இருக்குல்ல AT லாஸ்ட்டில் AT அப்போ ATனா டைம் அப்போ அங்கே ஒரு டைம் இன்ட்டு T வந்துருச்சா அப்போ இந்த மேலே உள்ள T இந்த டீயும் கட்டாயிரும் கீழே உள்ளது மீதி என்ன மிஞ்சம் LT minus 1 இருக்கும் LT minus 1 சரி ஆயிடுச்சா 3க்கு ஒரே மாதிரி வந்துருச்சா இவ்வளோதான் சிம்பிள்
இதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்து படிச்சு